ஹலோ, இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என் அண்ணன் நடித்த சனநாயகன் படத்தை பற்றி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு மொக்க படம். என்னடா பொசுகுன்னு இவன் மொக்க படம் அப்படின்ட்டானேன்னு பார்க்குறீங்களா? எங்க நிஜமாலுமே அது ஒரு மொக்க படம் தாங்க. இந்த படத்தில் ஓவர் பில்டப். எப்படி ஈஸியாக சொல்லணும்னா, இந்த படத்தில் பில்டப் இல்லை, பில்டப்பில் தான் படமே இருக்குது. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னென்னா அனிருத் இல்லைன்னா இந்த படம் ஒன்றுமே கிடையாது. செம்மையான ஒரு பிஜிஎம், பாட்டு எல்லாம் நல்லா இருக்குது. எங்கள் அண்ணனோட டான்ஸ் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஆக்டிங் நல்லா இருக்குது. ஃபைட் சீன்ஸ் ஓகே நல்லா தான் இருக்குது. அந்த பில்டப்பு தவிர மற்ற எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் எங்கள் அண்ணன் ஜெயிலில் இருக்கார். ஏன் இருக்காருன்னு எனக்கு தெரியல. இந்த டைரக்டர் நினச்சிட்டாரு போல், சரி மாசான ஒரு என்ட்ரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டாரு போல். அதனால் ஒரு பல கோடி கும்பல்ஸை ரவுடி கும்பல்ஸை உள்ளே ஏவி விடுறாரு. அவங்க அங்கே ஜெயிலில் ஒரு தாத்தா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அந்த தாத்தாவை எழுப்பி விட்டுறாங்க. அதை பார்த்துட்டு எங்கள் அண்ணன் டென்ஷன் ஆகிடுறாரு. இந்த தாத்தாவை தூங்க வைங்கடா அப்படின்னு அங்கே ஒரு ஃபைட்டு. அதோட அந்த ஜெயிலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேனன். அவர் இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நம்ம விஜய் அண்ணன் கூட க்ளோஸ் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு கூட நம்ம அண்ணன் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு ஜாலியாக விளையாட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்க அம்மா எங்கேன்னு கேட்குறாங்க. அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறாரு மேனன். அதுக்கப்புறம் இவருக்கு ஒரே ஒரு ஆசை தான், அவர் பொண்ணை மிலிட்டரியில் ஜாயின் பண்ணணும். பட் இந்த பொண்ணுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, சவுண்டு அதிகமாக கேட்டால் பயந்துக்குவா. அதுதான் மிகப்பெரிய ப்ராப்ளம் இந்த பொண்ணுக்கு. அப்படி இருக்கிறவன் எப்படி கன் சவுண்டெல்லாம் கேட்டு மிலிட்டரியில் ஜாயின் பண்ண முடியும்? இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் விஜயோட அம்மா கடைசி கட்ட காலத்தில் இருக்கிறாங்க, படுத்து கிடக்குறாங்க. நான் விஜயை பார்த்தே ஆகணும், அப்போ தான் உயிரை விடுவேன் அப்படின்னு. விஜயை அங்கே எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதான் ஒரு கதை. அந்த இடத்துல விஜய் வெளியே விட மாட்டாங்க. அதனால் நம்ம மேனன் என்ன பண்ணுறாருன்னா, திருட்டுத்தனமாக எங்கள் அண்ணனை கொண்டு போய் கடைசியாக அவங்க அம்மாவை பார்க்க வச்சிட்றாரு. வச்சதுக்கப்புறம் இது பெரிய இடத்துக்கெல்லாம் தெரிஞ்சு நம்ம மேனனை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஜெயிலேருந்து இன்னொரு ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து தாட்டி விட்டுறாங்க. இவர் விஜய் தேடிட்டுருக்காரு. எங்கடா ஆளாக்கான ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு போய் பார்க்கும்போது தான் விஜய்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, உங்களை கூட்டிகிட்டு போனங்காட்டி அவரை ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து தாட்டி விட்டாங்க அப்படின்னு. இவர் அந்த அன்றைக்கி ரிலீஸ் ஆகிறார். ரிலீஸ் ஆனோடனே டாப்புன்னு போய் பார்க்குறாரு. நம்மளால் பார்த்தோன்னே என்ன எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே அப்படிங்கிறாரு. அப்படி இப்படின்னு கொஞ்சம் நேரம் போயிட்டுருக்கு. அப்புறம் நம்ம மேனனுக்கு ஒர்க்கில் பிஸி ஆகிடுறாரு. அதனால் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு விஜயனையே விட்டு போயிடுறாரு. அந்த சமயத்தில் நம்ம ஆள் வேலைக்கு போவார்ல மேனன், அப்போ அவனோட எதிரியை அடித்து தூக்கிடுறாங்க. அவரையும் போட்டு தள்ளுறாங்க. அந்த பொண்ணு வேறு அனாதையாக இருக்குது பாவன் அப்படின்ட்டு நம்ம விஜயனை தத்தெடுத்துக்கிறாரு. தன்னுடைய பொண்ணாகவே வளர்த்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம வில்லன் சைடு வருவோம். வில்லன் முதல்ல எப்படி இருக்கிறாருன்னா, ஐபிஎஸ்ஸாக இருக்கிற ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர், நேர்மையான ஆஃபீஸர். அவர் பிரகாஷ்ராஜ், அப்போதைக்கு அவர் தான் வில்லன். பிரகாஷ்ராஜ் அவர் வீட்டுக்கு போகிறாரு, தட்டி கேட்குறேங்க. தட்டி கேட்க போனங்காட்டி பிரகாஷ்ராஜ் வெறியாகி அவரை டவுசரோடு அனுப்பி விட்டுறாரு வெளியே. அதனால் இவர் டென்ஷன் ஆகி ஒரு ரூம்குள்ளே அடைஞ்சிருந்து ஆல்ட்ரிவோலாம் வெளியே நான் மட்டும் எனதுக்கு நல்லவனாக இருக்கணும், நானும் வில்லனாக மாறுறேன் அப்படின்ட்டு ஒரு பெரிய வில்லனாக மாறிறாரு. கூடையே வச்சுருந்தார் யாரைனா ஐஏஎஸ் கலெக்டர் ஒரு பொம்பளை இருப்பாங்க. அந்த பொம்பளையும் இவங்களும் சேர்ந்து ஒன்றுக்குள்ள ஒன்றாகி நல்ல திருடர்கள் திருடி ஆகிட்டாங்க. இந்த வில்லன் எங்கள் அண்ணன் நடிக்க, எங்கள் அண்ணன் வில்லனை திருப்பி அடிக்க, அப்படியே போய் கிளைமேக்ஸ் வரைக்கும் போயிடுது. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே டெர்மினேட்டர் படம் பார்க்குற மாதிரியே இருக்குது. ரோபோட்ஸ் எல்லாம் வருது, ட்ரான்ஸு வருது, எல்லாம் மாறி மாறி அடிச்சுட்டே கிடக்குது. அந்த கடைசி ஃபைட்டில் தான் நம்ம பொண்ணு இருந்தாங்களே, விஜயனோட பொண்ணு, அவங்களோட தைரியத்தை வெளியே கொண்டு வராங்க. அந்த சத்தம் கேட்டால் பயந்துக்குவாங்களா, அதெல்லாம் போக வச்சு அந்த வில்லனை பிடிச்சி அடித்து 4-5 ரவுடிகளையும் பிடிச்சி அடித்து அப்படியே தைரியத்தை வரவழைச்சிக்கிறாங்க. வில்லனையும் போட்டு தெரியுறாங்க. அப்புறம் இந்த பிரகாஷ்ராஜ்னு இருந்தார், அவர் என்ன ஆனார்னு கடைசியில் காட்டவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த பூஜா ஹெக்தே எதுக்கு இந்த படத்தில் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படம் என்னென்னா, நம்ம பாலையா இருக்கார்ல, பாலையா, அவர் நடித்த படம் கேசரி. படத்து பேரே கேசரி தான். எங்கள் விஜய் அண்ணன் வினோத் அண்ணன் போய் எனக்கு அந்த கேசரி தான் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பார் போல். அது வினோத் அண்ணனும் கோச்சியுமே படாமல் இந்தாங்க நான் கேசரி அப்படின்னு பண்ணி கொடுத்துட்டாரு. நானும் ஒரு போய் சாப்பிட்டு வந்துட்டேன். எனக்கு அந்த கேசரி பிடிக்கல. உங்களுக்கு அந்த கேசரி தான் வேணும் அப்படின்னா உங்கள் தலையெழுத்தை நான் மாற்ற முடியாது. போய் பார்த்துக்குங்க, என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஓகே, டட்டா, பபாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.